Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 3 Theory of Equations Exercise 3.6ல first sum பார்க்கலாம். Discuss the maximum possible number of positive and negative roots of the polynomial equation. இப்போ ஒரு x power 9ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு polynomial equation கொடுத்திருக்காங்க. இதுல எவ்வளவு maximum number of positive root எவ்வளவு negative root எவ்வளவு அப்படிங்கறத find out பண்ணனும். சோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First இந்த மாதிரி maximum number of positive and negative root find out பண்றதுக்குனா கொடுத்திருக்கிற polynomial equation descending orderல இருக்கான்னு first நம்ம செக் பண்ணனும். பாருங்க x power 9 8 7 6 5 4 term இல்ல 4 term 0 அதனால விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க 3 2 இங்க பவர் 1 கான்ஸ்டன்ட். சோ இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். சோ இந்த சம் பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக கொடுத்திருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் இங்க x ன்றதுனால நம்ம p of x ன்னு கன்சிடர் பண்ணலாம். சோ அப்போ let p of x equal to இந்த கொடுத்திருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படியே நம்ம ரைட் பண்ணலாம். 9x power 9 minus 4x power 8 plus 4x power 7 minus 3x power 6 plus 2x power 5 plus x 3 7x square plus 7x plus 2 equal to 0. இப்போ நம்ம பாசிட்டிவ் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா என்ன பண்ணனும்னா கொடுத்திருக்கிற பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம p of x ன்னு கன்சிடர் பண்ணிடுறோம். இதுல இப்போ இந்த சைன் மட்டும் தான் நம்ம செக் பண்ணனும். இங்க பாருங்க x பவர் 9 க்கு என்ன சைன் இருக்கு? இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ் +9 இருக்கு. சோ அப்போ x பவர் 9 பாசிட்டிவ்ல இருக்குன்னா நெக்ஸ்ட் பாருங்க என்ன சிம்பல் இருக்குன்னு. இங்க பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் இருக்கு. இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்ப இங்க பாசிட்டிவ்ல இருந்து இங்க நெகட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஒரு சேஞ்ச் 1 ன்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒரு சேஞ்ச். நெக்ஸ்ட் இங்க நெகட்டிவ்ல இருந்து அடுத்து வந்து இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்போ இது செகண்ட் சேஞ்ச், ரெண்டாவது சேஞ்ச். அடுத்து பாருங்க இங்க பாசிட்டிவ்ல இருந்து இங்க நெகட்டிவ், பாசிட்டிவ்ல இருந்து அகைன் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆயிருக்கு. சோ அப்ப இது வந்து மூணாவது சேஞ்ச். நெக்ஸ்ட் இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஆனாலும் சரி, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆனாலும் சரி, ஆனா சைன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா அது வந்து சைன் சேஞ்ச் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் இருக்கு. சோ அப்ப இங்க ஃபோர்த் சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாசிட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தான் இருக்கு. சோ அப்ப இங்க சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இங்கேயும் அப்படிதான், எந்த பாசிட்டிவும் பாசிட்டிவ். சோ நோ சேஞ்சஸ். இங்கேயும் பாசிட்டிவ் தான். இங்கேயும் சேஞ்சஸ் கிடையாது. இங்க பாசிட்டிவ் இங்கேயும் சேஞ்சஸ் கிடையாது. சோ அப்ப நமக்கு எத்தனை சேஞ்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 சேஞ்சஸ் இருக்கு. சோ அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் எத்தனை நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ்னா 1 2 3 4 இதுல சைன் சேஞ்ச் ஆயிருக்கு 4. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன ரைட் பண்ணலாம்னா maximum number of positive roots வந்து 4. இப்போ ஏன்னா இதுல p of x நம்ம பாசிட்டிவ்ல கன்சிடர் பண்ணும்போது 4 டைம்ஸ் தான் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட் இருக்கிறதுக்கு சான்ஸ் பாத்தீங்கன்னா 4 டைம்ஸ் தான் 4 ரூட் தான் பாசிட்டிவ் ரூட்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? நெகட்டிவ் ரூட் எவ்வளவு இருக்கு, எத்தனை இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெகட்டிவ்க்கு என்ன பண்ணணும்? இங்க நம்ம p of x ன்னு கன்சிடர் பண்ணிருந்தீங்களா, இத வந்து p of minus x ன்னு கன்சிடர் பண்ணணும். p of minus x. சோ அப்ப x க்கு எல்லாம் நம்ம மைனஸ் x ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ல. 9 minus x power 9 மைனஸ் இந்த ஈக்குவேஷன்ல x க்கு மைனஸ் x ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 4 minus x power 8 plus 4 minus x power 7 minus 3 minus x power 6 plus 2 minus x power 5 plus minus x power 3 plus 7 minus x power 2 plus 7 minus x plus 2 equal to 0. இதுல வந்து நம்ம இப்போ minus x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். equal to இங்க பாத்தீங்கன்னா இங்க x minus x இங்க பவர்ல ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா அதோட சைன் மைனஸ்லயே தான் இருக்கும். சோ அப்போ இங்க பவர் 9 ஆட் நம்பர்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா சைன் சேஞ்ச் ஆயிடும். சோ அப்ப இங்க என்ன ஆயிடும்னா மைனஸ் 9x பவர் 9. சோ இங்க மைனஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் மைனஸ் இங்க பாருங்க,
ஈவன் நம்பர்ல இருக்கு. ஸோ ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் நம்பர்னா பாசிட்டிவ் தான் வரும். ஸோ அப்போ இது பாசிட்டிவ் ஆயிடு, இங்க மைனஸ் சைன் இருக்கு, அப்படியே தான் இருக்கும். -4x⁸. இங்க ஆட் நம்பர் இருக்கு. ஸோ ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ அப்போ -4x⁸. நெக்ஸ்ட் இங்க பாருங்க x⁻6. x⁻6 வந்து ஈவன் நம்பர். ஸோ அப்போ இங்க மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், இங்க வந்து மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த -3x⁻6. நெக்ஸ்ட் இங்க ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா மைனஸ் வந்துடும், இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆயிடும், -2x⁵. 3 பவர்ல 3 இருக்கு, ஆட் நம்பர். ஸோ அப்போ மைனஸ் தான் வரும், இங்க -x⁵. நெக்ஸ்ட் இங்க வந்து -x² இருக்கு. ஸோ அப்போ ஸ்கொயர் ஈவன் நம்பர்னா இது பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ அப்போ இங்க +7x². நெக்ஸ்ட் இங்க 7 மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் தான் வரும். இங்க பவர்ல 1 மீனிங் 1னா ஆட் நம்பர்னா மைனஸ். ஸோ அப்போ -7x, இங்க சேம் +2 = 0. இப்போ இதுல வந்துட்டு எத்தனை சைன் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க நெகட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் தான். ஸோ அப்போ இங்க எந்த சேஞ்சஸும் கிடையாது, இங்கே நெகட்டிவ் இங்கே நெகட்டிவ், சைன் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ இங்கேயும் நெகட்டிவ்ல தான், சைன் சேஞ்சஸ் கிடையாது. இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னாலும் சைன் சேஞ்சஸ் கிடையாது, நெகட்டிவ். இங்கே சைன் சேஞ்சஸ் கிடையாது. இங்கே பாருங்க நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஒரு சேஞ்ச். இங்கே பாசிட்டிவ்லேருந்து அகெயின் நெகட்டிவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து செகண்ட் சேஞ்ச், ரெண்டாவது சேஞ்ச். இங்கே நெகட்டிவ்லேருந்து இங்கே பாசிட்டிவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே மூணாவது சேஞ்ச். அப்போ 3 சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதுலேருந்து என்ன ரைட் பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் 3 டைம்ஸ் ஆயிருக்கு. number of sign changes equal to 3. 3 times sign change ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து maximum number of negative root. நெகட்டிவ் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 3. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் 3. ஆனால் 3 டைம்ஸ் தான் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. P(-x) நம்ம எடுக்கும்போது 3 டைம்ஸ் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்போ மேக்ஸிமம் நெகட்டிவ் ரூட் பார்த்தீங்கன்னா 3. சின்ன பொறுத்த வரைக்கும் இப்போ மேக்ஸிமம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 4 பாசிட்டிவ் ரூட்ஸ் தான் வரணும்னு கிடையாது, அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஆனால் 4 விட ஜாஸ்தியாக பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்காது. அதுதான் கான்செப்ட், அதுதான் மீனிங். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.